ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இப்போ பிக் பாஸ்னுடைய 4வது ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ரோமோவில் நம்ம எதிர்பார்க்கவே இல்லைங்க. அமித்தை போட்டு இந்த காய்ச்சறாரு. பண்ண தப்பு என்னவோ பார்வதியும் கபர்வதினும் பழைய இந்த சொல்கிற பேச்செல்லாம் கேட்டுருவாங்களா? பார்வதிலாம் இந்த பிக் பாஸ்னுடைய கேமரு, அவங்களாம் வந்து இந்த வீட்டையே அவங்க தான் தாங்கி பிடிக்கிறாங்க. அவங்களாம் வந்து தலை சொல்கிற பேச்செல்லாம் கேட்டுருவாங்களா? என்னங்க பேசுறீங்க நீங்க? ஆனா அமித் வந்து பார்வதி கிட்ட கொஞ்சம் சாஃப்டா தான் ஹேண்டில் பண்ணாரு. அதாவது வந்து அக்ரெசிவா போல. அமித் வந்து ஆரம்பத்திலேருந்தே வந்ததுலேருந்தே வந்து பார்த்தீங்கன்னாக்கா பார்வதி கிட்ட கொஞ்சம் அதாவது ஃப்ரெண்ட்ஷிப் வரணும், பார்வதி கிட்ட ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கணும் அப்படின்ற மாதிரி அவர் மூவ் பண்ணாரு. அதே மாதிரி தான் போன வாரமும் பார்வதி கிட்ட இருந்தாப்புல. அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. ஆனால் அவர் வந்து பார்வதியை வந்து சாஃப்டாக ஹேண்டில் பண்ணது தான் பெரிய விஷயம். எல்லாருக்கிட்டையுமே சாஃப்டாக ஹேண்டில் பண்ணோம். யாருக்கிட்டையுமே நம்ம வந்து முறைச்சிக்கூடாது, நம்ம யாருக்கிட்டையுமே சண்டை போடக்கூடாது, இந்த வீட்டில் சண்டையே நடக்கூடாது இந்த வாரம் அப்படின்னு நினச்சி அமித் வந்து பார்த்திங்கன்னா இந்த வாரம் மூவ் பண்ணார். ஆனால் சில இடத்துல அது வந்து கொஞ்சம் பேக் ஃபயர் ஆகிடுச்சு. அவரே வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பெக்ட் பண்ணல. சில விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அவர் ரொம்ப சாஃப்டாக ஹேண்டில் பண்ணார். கனியும் சாண்ட்ராவும் யார் நான் சமைக்கணும், ஏன் அவங்க சமைக்கணும் அப்படின்னு, நான் மதியானம் சமைக்கணும், நான் நாளைக்கு சமைக்கணும் அப்படின்னு ஒரு வாக்குவாதம் வரும்போது, ஒரு பிரச்சனை வரும்போது அவர் வந்து எந்த பிரச்சனையுமே வரக்கூடாதுன்றதுக்கோசரம் அவங்களுக்கு அந்த இடத்துல சாண்ட்ரா இருக்கிற இடத்துல சாண்ட்ராக்கு சப்போர்ட் பண்ணாப்புல, கனி இருக்கிற இடத்துல கனி சப்போர்ட் பண்ணாப்புல. ஒரு தலையாக இருந்தாங்கன்னா 2 பேரும் கூப்பிட்டு உட்கார வச்சு இதுதான் பண்ணணும், இதுதான் செய்யணும் அப்படின்னு ஒரு கட் அண்ட் ரைட்டான ஒரு தலையாக ஒரு முடிவு எடுக்கலை. அதே போல் நேற்று கமருதீன் செய்த செயல், திவ்யா கிட்ட செய்த செயல் வந்து ரொம்ப மோசமான செயல். அந்த நேரத்தில் அமித் பக்கத்திலே உட்காந்துருந்தாப்புல, கமருதீன் பக்கத்திலே உட்காந்துருந்தாப்புல. அப்போ உடனே தலையாக எழுந்து என்ன பண்ணியிருக்கணும், கமருதீன் இது பண்ணுறது ரொம்ப தப்பு, நீ என்ன பண்ணினாலும் இவ்வளோலாம் பண்ணக்கூடாது, கம்னேரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் சைலண்ட் பண்ணியிருக்கணும். அதுவும் பண்ணல, கூட இருந்து ஜிக்கடிச்சிட்டு இருந்தார். திவ்யா கோசரம் அவர் வந்து சப்போர்ட்டாக பேசியிருக்கணும். அவர் எதுவுமே பேசலை. நான் என்ன பண்ணட்டும், இவங்களாம் ஸ்டூடெண்ட்ஸா, நான் என்ன ஹெட் மாஸ்டரா, நான் என்ன பண்ணட்டும் அப்படின்ற மாதிரி திவ்யா கிட்ட கேட்டிருப்பாரு. அதுவே வந்து தப்பு தான். அமித் நல்லா கேப்டன் பண்ணார் சொன்னாங்க. ஆனால் சில விஷயத்தில் கோட்டை விட்டுட்டாரு. பார்வதி கிட்ட போயிட்டு அந்த கார்டன் ஏரியாவில் கோச்சின்னு போயிட்டு உட்காந்து அழுவாங்க இல்லையா, அப்போல்லாம் போய் உட்காந்து அவர் பார்வதிக்கு கன்சோல் பண்ணிட்டு இருப்பாரு. ஆனால் அதே நைட்டு திவ்யாவுக்கும் கமருதீனுக்கும் சண்டை வரும். அப்போ என்ன பண்ணுவாப்புல, கமருதீனுக்கு சப்போர்ட்டாக இருக்கிற மாதிரி தான் இருந்தார். கமருதீனை திவ்யா வந்து அவ்வளோ அசிங்கமாக பேசிட்டு அவ்வளோ கிண்டல் பண்ணி பேசிட்டு இருக்கும்போது அமித் வந்து ஏன் கமருதீன் இப்படிலாம் பண்ணுறா அப்படின்னு கேட்டுருந்தாருனாக்கா அவர் எஸ்கேப் ஆகிட்டு இருப்பாரு. எந்த விதமாக பண்ணல. கேப்டன் நல்லா பண்ணார் எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. எந்த விதத்தில் கேப்டன் நல்லா பண்ணார்னு தெரியல. ஆனால் இந்த 3 துக்கடாங்க பேசுகிற அளவுக்குலாம் அமித் அவ்வளோ ஒஸ்டாலாம் பண்ணல. இந்த 3 துக்கடாங்க இருக்கு பாருங்க, இந்த 3 துக்கடாங்க முதல்ல வெளியே அனுப்பணும். இப்போ தான் வந்து 2 துக்கடாங்க வெளியே அனுப்பிச்சிருக்காங்க. அதில் இன்னும் 2 துக்கடாங்க இருக்குது. இந்த 2 துக்கடாங்க வெளியே அனுப்பிச்சா தான் கரெக்டாக இருக்கும். வியனா சொல்கிறாங்க அவர் மேலே ஒரு அக்யூசேஷன் வச்சா ஒத்துக்கவே மாட்டார் அப்படின்ட்டு. எனக்கு அந்த மாதிரி ஒன்றும் தெரியல. அந்த அளவுக்கு யாரும் அமித் மேலே ஒரு அக்யூசேஷன் வச்சு அவர் வந்து சண்டை போட்ட மாதிரி தெரியல. இது வரைக்கும் பிக் பாஸ் வீட்டில் அமித் மேலே அக்யூசேஷன் வச்சு அவர் ஒத்துக்கின மாதிரி இல்லை. ஆனால் வாக்குவாதம் பண்ணுவார். அதை சொல்கிறாங்களா என்னன்னு தெரியல. போன வாரம் இல்லாமல் அந்த முன் வாரம் ஐஸ்கிரீம் டாஸ்க்லலாம் வந்து எங்கள் அப்பா ஃபீல் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருந்தாங்க. நேரத்துக்கு ஏற்ற மாதிரி பேசுகிற ஆளுங்களே இவங்களும் ஒருத்தர். தலையை அட்ரஸ் பண்ணலையா? ஏமா எல்லாத்துக்குமே தான் அவர் முன்னே நின்னார், எல்லா பிரச்சனையும் தான் ஃபேஸ் பண்ணார், எல்லாத்தையும் தான் வானான்னு சொல்லிட்டு இருந்தார். யாருமா தலையை பேச்சு கேட்குறாங்க? யாருமே தலை பேச்சு கேட்கறதில்ல. இப்படி இருக்கும்போது அவரை வந்து அட்ரஸ் பண்ணாருன்னா அட்ரஸ் பண்ணலன்னு சொல்கிறீங்களே. ஏமா சுபிக்ஷா, நீ சொல்லுவல்ல, என் கண்ணு முன்னாடி யாருன்னா தப்பாக பேசுனா நான் போய் கேட்பேன் அப்படின்னு சொன்னார்ல. நேற்று கமருதீன் அவ்வளோ வார்த்தை விட்டார் இல்லைம்மா திவ்யாவை. நீ என்னம்மா பண்ணிட்டு இருந்த? எங்கம்மா போயிருந்த நேற்றுலாம்? இப்போ வந்து தலையை பற்றி சொல்கிறேன். அப்பா இது ஒன்று சொல்லு பாரு, அரோரா வீக்கரான தலையை பார்த்தாங்களாம். 10 வாரமாக எப்படியோ ஓட்டுன்னு வந்துட்ட முக்கோண காதல் வச்சுக்கின்னு. இது நீ சொல்றியா வீக்கரா? 4-5 வாரத்துக்கு முன்னாடியே உன்னை வீக்கருன்னு சொல்லி வெளியே அனுப்பிச்சிருக்கணும். புழு பூச்சிக்கெல்லாம் பேசுகிறார் சாமி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. இந்த அரோரா பேசுறதுலாம் அப்படி தாங்க இருக்குது. நேரத்துக்கு ஏற்ற மாதிரி எந்த நேரத்தில் யாரை டார்கெட் பண்ணுமோ அதை நம்ம பாயிண்ட்டாக பேசுகிற மாதிரி பேசுகிறாங்க. ஏன்னா விஜய் சேதுபதிக்கு முன்னாடி நம்ம பாயிண்ட்டாக பேசுகிறோம்னு நிரூபிக்கிறாங்களா இவங்கெல்லாம். விக்கல் சித்திரம் சொல்கிறது வந்து ஓரளவுக்கு ஏற்றுக்கொள்ளும்படியாக தான் இருக்குது. பார்வதிக்கு கொஞ்சம் கைப்பாவையாக இருந்தாரா? கைப்பாவையாலாம் சொல்ல முடியாது. பார்வதி வந்து எங்கேயும் சண்டை போட்டுருக்கூடாது, பெரிய விஷயம் ஆகிடக்கூடாது அப்படின்ற மாதிரி அந்த கான்செப்டில் அவர் போயிட்டாரு. பார்வதி தான் இந்த வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா சண்டை போடுறவ. அவளை வந்து நம்ம கொஞ்சம் சைலண்ட் பண்ணிட்டு இருந்தோம்னாக்கா இந்த வீட்டில் பிரச்சனை வராதுன்ற கண்ணோட்டத்தில் பார்வதிக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவர் வந்து வான பார்வதி இந்த மாதிரி செய் பார்வதி அப்படி சொல்லிட்டு இருக்கிறத பார்த்துட்டு இந்த விக்கல் சீக்கிரம் இந்த ஐடியாவில் வந்திருக்கலாம். விஜய் சேதுபதி கேட்குறாரு, அவங்க மைக்கு போடாத பாதிப்பு யார் அனுபவிச்சது அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ வந்து அவங்க மைக்கு போடல, பிரச்சனை ஆகிடுச்சு. பிக் பாஸ் வந்து முட்டையும் பாலும் தூங்கி போயிட்டாரு. இப்போ தலையாக என்ன பண்ண சொல்கிறீங்க? அவங்க 2 பேருக்கு என்ன பண்ண சொல்கிறீங்க? அவங்கள 2 பேரும் என்ன கட்டி போட்ட சொல்கிறீங்களா, இல்லை இப்போ பேசாமல் இருக்க சொன்னாங்களா? அதுக்கெல்லாம் ஆர்கியூமெண்ட் பண்ணியிருந்தாங்க. என்ன பண்ண சொல்கிறீங்க? ஒன்றுமே பண்ண முடியாது. தலையாக இருந்து
எடுத்து தான் சொல்ல முடியும். வேற ஒண்ணுமே பண்ண முடியாது. இதுக்கு போயிட்டு அவர் போய் காய்ச்சுறீங்க. ஆனா அமித் வந்து பார்வதி மேல ஒரு சாஃப்ட் கார்னர் தான் இருக்கு. என்னடா இந்த பொண்ணு இவ்வளவு சத்தம் போடுது அப்படின்னு சொல்லிட்டு அப்பப்போ அறிவுரை சொல்லிட்டே இருப்பாரு. அதனால தான் சேதுபதி கேட்கிறான்னு நினைக்கிறேன். நல்வழிப்படுத்துறதுனால உங்க வேலையா இருந்ததுனால தான் நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஹவுஸ்மேட்ஸ் கிடைக்க வேண்டிய எல்லா சௌகரியமும் போயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்றாப்புல. ஒரு கூட்டமே பாதிக்கப்பட்டிருக்குது அப்படின்னு ஒரு பெரிய குற்றச்சாட்டை எடுத்து வைக்கிறாரு. ஆனாலும் அமித் வந்து பார்த்தீங்கன்னாக்கா போன வாரம் 50% வந்து பார்த்தீங்கன்னாக்கா நல்லா பண்ணார், 50% வந்து பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக பண்ணார். ரொம்ப மோசமாலாம் பண்ணல, ரொம்ப நல்லாவும் பண்ணல. ஆனால் இந்த மோசமாக போனதுக்கு காரணம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கமருதீன், பார்வதி இவங்க 2 பேரும் தான் வந்து அமித்தினுடைய இவ்வளோ பிரச்சனைக்கு இவங்க 2 பேர் தான் காரணம். என்ன வேணாலும் பேசுனாங்க, என்ன வேணாலும் பண்ணலாங்க. இதுதாங்க பிக் பாஸ். நல்லவங்களை கெட்டவங்களாக்கும், கெட்டவங்களை நல்லவங்களாக்கும். சரி, ஓகே மக்களே, நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம் மக்களே.